இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வெளிப்பாடு. இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது என்னெல்லாம் சம்பவிக்கும் என்பதை குறித்ததான காரியத்தில் ஒன்று, அவருடைய வஸ்திரங்கள் கலற்றப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடுவாங்க. அது அப்படியே நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை 3 முறை கலற்றினார். நீங்க சுவிசேஷங்களில் அதெல்லாம் பார்க்கலாம். ஆண்டவரை வாரினால் அடிப்பிப்பதற்கு முன்பு முதல்ல அவருடைய வஸ்திரத்தை கலத்தி ஒரு சிவப்பு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். மறுபடியும் அந்த சிவப்பு அங்கியை கலத்திட்டு திரும்ப அவருடைய வஸ்திரத்தை உடுத்தினார். திரும்ப அந்த வஸ்திரத்தை கலத்திட்டு தான் வாரினால் அவரை அடிப்பித்தார்கள். மறுபடியும் சிலுவையில் அறிவதற்கு முன்பு அவருடைய வஸ்திரத்தெல்லாம் கலத்தினாங்க. நாம் வஸ்திரத்தை கலற்றுவது வேற, நம்முடைய வஸ்திரத்தை இன்னொருவர் கலற்றுவது வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவமானப்படுத்துவதற்கு இணையான ஒரு செயல், நம்முடைய உரிமையை பறிப்பதற்கு நிகரான ஒரு காரியம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அவங்க பலவந்தமா கலட்டுறாங்க அப்படின்னா, அவர் யாரானாலும் இருக்கலாம். இப்போ எங்களால் அவர் என்னன்னாலும் செய்ய முடியும். அவருடைய வஸ்திரங்களை நாங்கள் கலற்றும் போது அதை அவரால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அவருடைய உரிமையை நாங்கள் பறித்தால் அதை ஏன் அவரால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்திற்கு இதெல்லாம் அடையாளமாக இருக்கு. ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க, என்னைக்கு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அன்னைக்கு தேவன் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் மூடியிருந்தார். ஆனால் அந்த பாவத்தினும் தான் அந்த மகிமை அவனை விட்டு விலகியது. தேவன் அவனை தேடி வந்த போது அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன். அப்ப பாருங்க, சத்துருவினுடைய வேலை என்னன்னா, கர்த்தர் எதை வச்சு நம்மளை மூடி இருக்கிறாரோ அதை வெளிப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்துவது, அதை நம்மிடத்திலிருந்து கலைந்து நம்மிடத்திலிருந்து அதை கலத்தி நம்மளை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது தான் அவருடைய திட்டம். அப்ப நான் தவறு செய்த போது எனக்கு மன்னிப்பு கொடுக்காம, எனக்கு மீட்பு கொடுக்காம, எனக்கு கை கொடுக்காம, எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்காம என் இடத்துல மனிதனா விடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்படுறது தான் பிசாசு. அப்போ பாருங்க, ஆதாம் அவன் நிர்வாணமாக்கினான். இப்போ அதே அந்த பிசாசு சிலுவையில் இயேசுவின் வஸ்திரத்தை கலத்தின உடனே அவருடைய மகிமையை, அவருடைய கனத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவைகள் எல்லாம் இழந்து போன மகிமையை, இழந்து போன கனத்தை, இழந்து போன தேவனுடைய சாயலை, இழந்து போன தேவனுடைய ரூபத்தை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் இதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்போ இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு உடுத்தி வைத்திருக்கிறார். துதியின் ஆடை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம இழந்து போயிடக்கூடாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரப்படுத்தி அதை இழந்து போயிடக்கூடாது. அதனால பைபிள் சொல்றது, உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். துதியின் உடைய ஆண்டவர் நமக்கு உடுத்தி இருக்கிறார். அப்போ துதியின் உடைக்கு பதிலாக மௌனமாக இருந்தோ அல்லது முறுமுறுத்தோ, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காமல் இருந்தோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. ஏன்னா இழந்ததெல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் இந்த அவமானத்தை சகித்தார். ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்வோம். துதியின் உடையை தரித்து கொண்டு இயேசு நமக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, எங்களுக்காக நீங்க அவமானப்பட்டீங்கப்பா. அந்த அவமானத்து நிமித்தம் மறுபடியும் மகிமையினால கனத்தினால் எங்களை முடிசூட்டிருக்கீங்க. அதற்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.